ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்டில் பேஜ் நம்பர் 224 இருக்கிற ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன், அதுக்கப்புறம் அந்த ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் எப்படி நடக்குது அப்படிங்கிறத டாப்பிக்கில் தான் பார்க்க போகிறோம். ரிஃப்ளெக்ஸ் இஸ் எனி ரெஸ்பான்ஸ் தட் அக்வர்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி வித்தவுட் கான்ஷியஸ்னஸ். கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறது சுயநினைவு. ஸோ அந்த சுயநினைவு இல்லாமல் ஒரு விஷயம் நமக்கு நடந்தது, அதுக்கு நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அதுதான் நம்ம ரெஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரெஃப்ளெக்ஸ் இஸ் எனி ரெஸ்பான்ஸ் தட் அக்வர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறது அந்த ரெஸ்பான்ஸ் வித்தவுட் கான்ஷியஸ்னஸ். There are two types of reflexes இருக்கு. என்னன்னா simple or basic reflexes, acquired or conditioned reflexes இருக்கு. simple or basic reflexesனா this reflexes are inbuilt. நமக்குள்ளேயே அது வந்து inbuilt-ஆ இருக்கும். unlearned, அதை நம்ம எங்கேயும் போய் கத்துட்டு இருக்க மாட்டோம். responses. many of the action we perform in our day-to-day life are simple reflexes. example, winking of eyes. அதாவது கண்ணை வந்து சிமிட்டிட்டே இருக்குது. when any dust particle enter, ஏதாவது ஒரு dust particle enter ஆகும்போது நம்ம கண்ணை வந்து சிமிட்டிட்டே இருப்போம். ஸோ அதெல்லாம் நம்ம சொல்லி நடக்கிறதுல அதுவாகவே நடக்கிறது. ஸோ அதெல்லாமே ரெஃப்ளெக்ஸில் வரும். sneezing, காஃபிங், யானிங்னா கொட்டாய் விடுறது, எல்லாமே வந்துட்டு வி பெர்ஃபார்ம் திஸ் ஆக்ஷன் வித்தவுட் திங்கிங். நம்ம திங்க் பண்ணாமல் பண்ணுறது எல்லாமே சிம்பிள் அல்லது பேசிக் ரெஃப்ளெக்ஸஸ் அப்படின்னு வரும். அக்வைர்ட் ஆர் கண்டிஷன்டு ரெஃப்ளெக்ஸஸ் அப்படின்னா திஸ் ரெஃப்ளெக்ஸஸ் ஆர் த ரிசல்ட் ஆஃப் ப்ராக்டிஸ் அண்ட் லேர்னிங். நம்ம ஒரு சில ரெஃப்ளெக்ஸை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி லேர்ன் பண்ணி நம்ம கற்றுட்டு இருப்போம். ஸோ அதை தான் அக்வைர்ட் ஆர் கண்டிஷன்டு ரெஃப்ளெக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். பிளேயிங் ஹார்மோனியம், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை ப்ளே பண்ணும்போது பை ஸ்ட்ரைக்கிங் எ பர்டிகுலர் கீ ஆன் சீயிங் எ மியூசிக் நோட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் கண்டிஷன்டு ரெஃப்ளெக்ஸ். நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம மைண்டை கண்டிஷன் பண்ணுறோம். இந்த நோட்டை பார்க்கும்போது நமக்கு இதை ஸ்ட்ரைக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்துட்டு அக்வைர்ட் ஆர் கண்டிஷன் ரெஃப்ளெக்ஸஸில் வரும். விச் ரெக்வைர்ட் கான்ஷியஸ் ட்ரைனிங் எஃபர்ட். நமக்கு வந்து அதுக்கு கான்ஷியஸாக ஒரு ட்ரைனிங் தேவை. கேன் யூ திங்க் ஆஃப் மோர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கண்டிஷன் ரெஃப்ளெக்ஸஸ்? Most of the reflex action are monitored and controlled by spinal cord, hence also known as spinal reflexes. நம்ம நினைப்போம் எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து பிரெயின் தான் கொடுக்குது, அந்த மாதிரி நினைப்போம். கிடையாது. அடுத்தது பிரெயினுக்கு அடுத்தது முக்கியமான விஷயம் என்னன்னா ஸ்பைனல் கார்டு வந்து இந்த மாதிரி ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் எல்லாம், அதாவது யோசிக்காம நம்ம செயல்படுறது, அந்த மாதிரி ஆக்ஷன்ஸ்க்குலாம் வந்து அதுதான் கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ அது பேர் தான் வந்து நம்ம ஸ்பைனல் ரெஃப்ளெக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். The pathway taken by nerve impulse to accomplish reflex action is called reflex arc. reflex arc அப்படின்னா என்னன்னா ஒரு வழியில போவோம். அந்த nerve impulseலாம் வந்து ஒரு வழியில போய் எனக்கு reflex action நடைபெறதுக்கு ஒரு வழியில போகும். ஸோ அந்த வழி பேர் தான் reflex arc அப்படின்னு சொல்றது. Now let us understand how body execute reflex action when we touch a hot pan. ஒரு ஹாட் பிளேட்டை நம்ம டச் பண்ணும்போது நம்ம பாடி வந்து எப்படி வந்து ரெஃப்ளெக்ஸ் ஆக்ஷனை செய்யுது அப்படிங்கிறத பார்க்கலாம். when we touch a very hot pan, the stimulus is the heat. stimulus அப்படின்னா நமக்கு நடக்கிறது ஸ்டிமுலஸ், நம்ம அதுக்கு ரியாக்ட் பண்ணுறது ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ஒரு வெரி ஹாட் பேனை வந்து நம்ம டச் பண்ணுறோம் அப்படின்னா த ஸ்டிமுலஸ் இஸ் த ஹீட். நமக்கு வரது என்னது அந்த ஹீட் தான், விச் இஸ் சென்ஸ்டு பை ரிசெப்டார். ஸோ அது வந்து ரிசெப்டார் செல்ஸால் அது முதல்ல சென்ஸ் பண்ணப்படுறோம். சென்ஸ் அப்படிங்கிறது உணர்றது அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ எதால் நம்ம உணர்வோம் அப்படின்னா ஹீட் ரெசெப்டார் அல்லது தெர்மோ ரெசெப்டார் இன் அவர் ஹேண்ட். நம்ம கையில் வந்து ஹீட் ரெசெப்டார் அல்லது தெர்மோ ரெசெப்டார் இருக்கும், அது வழியாக நம்ம ஹீட் இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்துருவோம். திஸ் ஸ்டிமுலஸ் இட் இன்டர்ன்ஸ் ட்ரிகர்ஸ் அண்ட் இம்பல்ஸ் இன் த சென்சரி நியூரான். ஸோ இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஹீட் ரெசெப்டார் வந்து சென்சரி நியூரானை வந்து ட்ரிகர் பண்ணும். இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு ஹீட் பிளான் இருக்குது. ஸோ ரிசெப்டார்ஸ் என்ன பண்ணுது, ஹீட் ஆர் பெயின் ரிசெப்டார்ஸ் இன் ஸ்கின்ல இருக்கும். ஸோ அது என்ன பண்ணுது அப்படின்னா எது ஸ்டிமுலேட் பண்ணுதுன்னா சென்சரி நியூரான்ஸை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுது. ஸோ ஸ்டிமுலேட் பண்ணி என்ன ஆகுது அப்படின்னா இது வந்து ஸ்பைனல் கார்டுக்கு போகும். இதுதான் ஸ்பைனல் கார்டு. ஸோ இங்கேருந்து மெசேஜ் டு பிரெயின். ஸோ இதுதான் ஸ்பைனல் கார்டுக்கு வரும். அடுத்தது என்னது, த சென்சரி நியூரான் டிரான்ஸ்மிட் ஆர் கன்வேஸ் த மெசேஜ் டு ஸ்பைனல் கார்டு. அதுதானே பார்த்தோம். சென்சரி நியூரான் என்ன பண்ணும், இந்த மெசேஜை வந்துட்டு ஸ்பைனல் கார்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும். த ஸ்பைனல் கார்டு இன்டர்பிரட்ஸ் த ஸ்டிமுலஸ். அந்த ஸ்பைனல் கார்டு வந்து அந்த ஸ்டிமுலஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அண்ட் த இம்பல்ஸ் இஸ் பாஸ்ட் ஆன் டு த ரிலே நியூரான் விச் இன் டர்ன் டிரான்ஸ்மிட் டு த மோட்டார் நியூரான்ஸ். ஸோ அந்த ஸ்பைனல் கார்டு என்ன பண்ணும் அப்படின்னா ரிலே நியூரான்ஸ் கிட்ட அனுப்பும். ரிலே நியூரான்ஸ்னா அது ஃபாஸ்ட்டாக வந்து மெசேஜை வந்து பிரெயினுக்கு சென்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை மற்ற இடத்துக்கு சென்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அப்படிப்பட்ட ஒரு இதற்கு வந்து சென்ட் பண்ணும். ஸோ அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா மோட்டார் நியூரான்ஸை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும். ஸோ மோட்டார் நியூரான்ஸ் இருக்கிறதுனால நம்மளால வந்து நகரவே முடியுது, காலை எடுத்து வைக்க முடியுது, கை எடுத்து வைக்க முடியுது. ஸோ இதை இன்டர்ன் இந்த ரிலே நியூரான் என்ன பண்ணுது, மோட்டார் நியூரான்ஸ்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குது. மோட்டார் நியூரான்ஸ் கேரிஸ் கமாண்ட் ஃப்ரம் த ஸ்பைனல் கார்ட் டு அவர் ஆர்ம். மோட்டார் நியூரான் என்ன பண்ணும், ஸ்பைனல் கார்ட்லேருந்து இன்ஃபர்மேஷனை வந்து நம்மளோட ஹேண்டுக்கு எடுத்துகிட்டு வரும். ஸோ அதுதான் மோட்டார் நியூரான்ஸ் அப்படிங்கிறது. மசில் இன் அவர் ஆர்ம்
contracts and we withdraw our hand immediately from the pan. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுனா இது இருக்கிறதுனால நம்ம வந்து சீக்கிரமாக நம்மளோட ஹேண்டை வந்து மடக்கிடுவோம். அதனால நமக்கு வந்து அவ்வளவா பெயின் எதுவுமே இருக்காது. ஸோ இங்கே வந்து மசில் இஸ் அண்ட் எஃபெக்டார் ஆர்கன். மசில் தான் என்ன பண்ணுது, ஒரு வேலையை செய்து ஸோ ஹீட்டுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுது. ஸோ இதுவே வந்து இந்த மாதிரி ஒரு ரிஃப்ளெக்ஷன் ஆக்ஷன் வந்து நம்ம ஸ்பைனல் கார்டில் இருந்து நமக்கு நடக்கல அப்படின்னு சொன்னால் பிரெயினில் போயிட்டு வரட்டும், அதுக்கப்புறம் நான் கை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்மளோட கை வந்து பேர்ன் ஆகிடும். பிகாஸ் பிரெயினில் இருக்கிற திங்கிங் பார்ட் வந்து ஸோ ஃபோர் பிரெயினில் இருக்கும். ஸோ அதில் போயிட்டு எனக்கு இது எடுக்கணுமா வேண்டாமா அப்படின்றத திங்க் பண்ணிட்டு திருப்பி அந்த டிரான்ஸ்மிட் பண்ண அந்த நியூரான்ஸை வந்து திருப்பி கொண்டு வந்து நீ எடுன்னு கையை சொல்லி ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்கிறதுக்குள்ள நிறைய தேவையில்லாத விஷயம் பிளட் பேர்ன்ட் ஆகுறது அந்த மாதிரி நடக்கும். அதனால தான் நம்மளோட பாடியில் இவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ராசஸ் லைக் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் அப்படிங்கிறது ஒன்று நடக்குது வித் த ஹெல்ப் ஆஃப் சென்சரி நியூரான்ஸ் அண்ட் மோட்டார் நியூரான்ஸ் அண்ட் வித் ஆல்சோ த ஹெல்ப் ஆஃப் ஸ்பைனல் கார்ட் வழியா இவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் நடக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.